வெல்கம் டு சிச்சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு வடை ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதலாவது நீங்கள் கடலை பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸுக்கு நல்லா ஊற விடுங்க. ஒவ்வொரு விதமாக வடை செய்வாங்க. நம்ம ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 3 மணித்தியாலங்களுக்கு நல்லா ஊறினதும் நீங்கள் கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த அந்த கடலைப்பருப்பை கொஞ்சத்தை நீங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கடலைப்பருப்பை தண்ணி சேர்க்காம கொரகொரப்பு தன்மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரியாக கடலைப்பருப்பை நீங்கள் பிடிக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்ல எடுத்து வச்ச அந்த கடலை பருப்பையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு வடை செய்யும் போது காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மூட்டை கொச்சிக்காய் சேர்த்து தான் எங்களோட பருப்பு வடையை ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கொச்சிக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் பருப்பு வடை செய்யும் போது கொத்தமல்லி இலையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ வடையிற டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச கடலை பருப்புற வெங்காயம், கருவேப்பிலை, மூட்டை கொச்சிக்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்னதாக சொப் பண்ணி இப்போ அதை சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் கொச்சிக்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொச்சிக்காய்ன்னு சொல்கிறது மிளகாய்க்கு, உங்களுக்கு வேண்டிய மிளகாய் சேர்த்துக்கொள்ள முடியும். உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேனை ஹீட் பண்ணி ஆயிலை நல்லா ஹீட்டாக விடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வடையை நீங்கள் இந்த மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வடையில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரத்துக்கு நீங்கள் அடிக்கடி இதை பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமானதும் வடையை எடுத்துக்கோங்க. சூப்பரான பருப்பு வடை ரெடி. நீங்களும் கண்டிப்பாக எங்களோட ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சிச்சிமிஸ் கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஸ்டியாக சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.